ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னிலேருந்து போடுற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பக்கத்துலேயே வந்து ஆன்சர் வந்து போட போகிறதில்ல. அதுக்குன்னு ஒரு தனி ஸ்லைடு வந்து கொஷின் அண்ட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் தான் வந்து அதோட ஆன்சர் வந்து போட போகிறோம். ஸோ நீங்கள் கொஷின் பார்த்தோன்னே வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் இந்த கொஷினுக்கு வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்னு. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், அதுக்கப்புறம் அது என்ன ஆன்சர் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இன்னிலேருந்து ஒரு வீடியோலையுமே சரி, ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு திருக்குறள் வந்து போடலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ டெய்லி வந்து நீங்கள் ஒரு திருக்குறள் ஒரு வீடியோ பார்க்கும்போது பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க ஒரு கொஷினாக வந்து சால்வ் பண்ணலாம். 141 கொஷின். The net ultimate bearing capacity of a purely coercive soil. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டியை வந்து ஆஃப் பியூர்லி கோயசிவ் சாயிலுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து நம்ம எல்லா எக்ஸாம்ஸுமே பார்க்குறோம். இப்போது நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து டிபெண்ட் ஆகுதா, எதுக்கு டிபெண்ட் ஆகுதா இல்லையான்னு கேட்குறாங்க அப்படின்னா, விட்த்துக்கும் டெப்த்துக்கும் ஆஃப் த ஃபூட்டிங்க்கு. ஸோ இது பார்க்கலாம். அது வந்து எதுக்கு டிபெண்ட் ஆகுது, இண்டிபெண்ட்டாக இருக்கா இல்லை டிபெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதான் வந்து அதோட ஃபார்முலா. கியூயோட ஃபார்முலா என்னென்னா சிஎன்சி ப்ளஸ் 0.5 காமா பி என் காமா ப்ளஸ் காமா டி என் கியூ. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சியோட வேல்யூ 5.7 அக்கார்டிங் டு டெர்சாகி, அண்ட் என் காமாங்கிறது வந்து 0, என் கியூங்கிறது 1. இது வந்து நம்ம போன வீடியோலேயே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட் த கிரவுண்ட் லெவல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து ஃபுல்லாக 0 ஆகிடும். அதே மாதிரி இப்போ இந்த செகண்ட் டேர்ம் வந்து இந்த என் காமா ஈக்குவல் டு 0ங்கிறதுனால இதுவுமே 0 ஆகுது. இப்போ இந்த டேர்ம்லையும் தான் வந்து பி அண்ட் டி வந்து இருக்குது. இங்கே நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சிஎன்சி இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியும் இல்லை டியும் இல்லை. ஸோ அதனால் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆன் பி அண்ட் டி. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயசிவ் சாயில். இதுவே வந்து சாண்டி, இங்கே வந்து கோயசிவ் சாயில்னு கொடுத்துருக்காங்க. இதுவே சாண்டி சாயில் அப்படின்னா இந்த பிங்கிற வேல்யூ வந்து அதில் வரும். இட் வில் டிபெண்ட் அப்பான் பிரெத். அதை நம்ம நெக்ஸ்ட் கொஷின்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆன் போத் டெப்த் அண்ட் விட்த் ஆஃப் த ஃபூட்டிங். நெக்ஸ்ட் கொஷின், 142nd கொஷின். The rise of water table below the foundation influences the bearing capacity of the soil mainly by reducing. வாட்டர் டேபிள் ரைஸ் ஆகிறதுனால பியரிங் கெப்பாசிட்டி வந்து எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது, அதே மாதிரி அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கொயஷன் இருக்குது, இன்னொன்று வந்து எஃபெக்டிவ் ஆங்கிள் ஆஃப் ஷியரிங் ரெசிஸ்டன்ஸ், அதான் வந்து 5ஓட வேல்யூ இருக்குது, அப்புறம் எஃபெக்டிவ் யூனிட் வெயிட் இருக்குது. இந்த மூணுத்தில் எது வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாட்டர் டேபிள் ரைஸ் ஆகிறதுனால என்ன ஆகும், அந்த இப்போ வந்து இதில் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சாயிலுங்கிறது வந்து நமக்கு மென்ஷன் பண்ணல. இப்போ என்ன சாயில்னு மென்ஷன் பண்ணியிருந்தா கூட நம்ம ஏதாச்சும் வந்து யோசிக்கலாம். இவங்க வந்து வெறுமனே ஒரு சாயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை வந்து ஒரு C5 சாயில் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த வாட்டர் டேபிள் ரைஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், அந்த பார்ட்டிகல்ஸ் நடுவில் இருக்கிற வாய்ட்ஸில் எல்லாமே வந்து வாட்டர் போய் ஃபில் ஆகி அதுக்குள்ளே இருக்கிற கொயஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ கொயஷன் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் 5 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்டர் டேபிள் ரைஸ் ஆகிறதுனால இங்கே பாருங்கள், வாட்டர் டேபிள் ரைஸ் ஆச்சு அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆகும். ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கொயஷன் அண்ட் 5. ஸோ அதனால் சியும் ரெடியூஸ் ஆகும், 5யும் ரெடியூஸ் ஆகும். இப்போ எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ இங்கே இருக்கிற சிக்மாக்கு பதிலாக நம்ம வந்து காமா இன்ட்டு ஹெச் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காமா வந்து என்ன போடுவோம், இந்த மாதிரி வாட்டர் டேபிள் வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா சப்மர்ஜ்டு யூனிட் வெயிட் தான் போடுவோம். அப்படி பார்த்தா இங்கே இருக்கிற யூனிட் வெயிட், கொயஷன், எஃபெக்டிவ் ஆங்கிள் ஆஃப் ஷியரிங் ரெசிஸ்டன்ஸ் மூணுமே வந்து ரெடியூஸ் ஆகும். ஆனால் அப்படி இங்கே வந்து ஒரு ஆப்ஷனே இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக ரெண்டாக கேட்டிருக்காங்க. கொயஷன் 5, கொயஷன் காமா அண்ட் 5, அப்புறம் வந்து 5 மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் என்னென்னா சியும் ரெடியூஸ் ஆகும், 5யும் ரெடியூஸ் ஆகும், யூனிட் வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும். மூணுமே ஆப்ஷன் இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமா வேல்யூ எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
காமா வந்து காமா சப்மர்ஜ் தான் மாறுறதுனால இது வந்து 50%க்கு வந்து ரெடியூஸ் ஆகும். காமாவும் ரெடியூஸ் ஆக தான் செய்யுது. இங்கே வந்து 3 ஆப்ஷனுமே இல்லை. அதனால என் புக்கில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பினா கொயஷன் அண்ட் எஃபெக்டிவ் யூனிட் வெயிட் ஆஃப் த சாயில்னு சொல்லியிருக்காங்க. மெயின் பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தா கொயஷன் அண்ட் எஃபெக்டிவ் யூனிட் வெயிட் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த ஆப்ஷன் இல்லாமல் 3மே கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3மே வந்து டிக்ரீஸ் ஆக தான் செய்யும். புக்கில் கொயஷன் அண்ட் எஃபெக்டிவ் யூனிட் வெயிட் ஆஃப் சாயில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி கொயஷன் அண்ட் எஃபெக்டிவ் யூனிட் வெயிட் ஆஃப் த சாயில். Next question. Terzaghi general bearing capacity formula for strip footing. இந்த ஃபார்முலா வந்து எதுக்கான ஃபார்முலா அப்படின்னு கேட்குறாங்க. சேஃப் பியரிங் கெப்பாசிட்டியா, நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டியா, அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டியா ஆர் நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டியா? இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Terzaghi's bearing capacity factor NC, NQ and N gamma are the functions of. இங்கே இருக்கிற NC, N gamma, NQ இது எல்லாமே எதோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஒன்லி. ஏன்னா 5 வச்சு தான் வந்து நம்ம அந்த டேபிளில் இருந்து NC, NQ and N gamma வேல்யூஸ் வந்து எடுப்போம். ஸோ ஆப்ஷன் பி ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஒன்லி. Next question. In the plate loading test for determining the bearing capacity of the soil, the size of the square bearing plate should be. இப்போ இங்கே வந்து பிளேட் லோட் டெஸ்ட்டில் வந்து அதோட அந்த பிளேட்டோட சைஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா less than 300, between 300 to 750 mm, 750 to 1 meter, greater than 1 meter அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து ஸ்கொயர் பிளேட்டுன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 300க்கு மேலே தான் இருக்கும். அதே மாதிரி 750க்கு மேலே இருக்குமா அப்படிங்கிறதுமே டவுட்டு தான். ஸோ நம்மளோட கெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா between 300 and 750 mm. இப்போ இங்கே பாருங்கள், சர்க்குலர் ஆர் ஸ்கொயர் பியரிங் பிளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சர்க்குலர் பிளேட்டும் யூஸ் பண்ணலாம், ஸ்கொயர் பியரிங் பிளேட்ஸுமே யூஸ் பண்ணலாம். அதோட திக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 mm. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி அதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 to 750 mm. 300, 450, 600, 750 எது வேணால் யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் சைஸ் பிளேட்ஸ் கூட இருக்குது அப்படின்னா வந்து ஸ்மாலர் சைஸ் பிளேட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டென்ஸ் ஆர் ஸ்டிஃப் சாயில்ஸ்க்கு. இதுவே லார்ஜர் பிளேட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ் ஆர் சாஃப்ட் சாயிலுக்கு. ஸோ இதில் ஆப்ஷன் என்ன, கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, between 300 to 750 mm. 146 question. Select the incorrect statement. Bearing capacity of the soil depends upon the amount and the direction of the load. Bearing capacity நம்ம எடுக்கும் போதே வந்து அதில் எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்து தான் எடுப்போம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், bearing capacity of a soil depends upon the type of the soil. அந்த சாயில் பொறுத்து bearing capacity வந்து மாறும். கிளே சாயில்னால் வேறு மாதிரி இருக்கும், சாண்டி சாயில்னால் வேறு மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதுவுமே வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா bearing capacity of a soil depends upon the shape and size of the footing. அதே மாதிரி bearing capacity of the soil பார்த்தீங்க அப்படின்னா வந்து coercive soil தான் வந்து ஷேப் அண்ட் சைஸை வந்து டிபெண்ட் பண்ணாமல் இருக்கும். ஆனால் வந்து பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா வந்து ஷேப் அண்ட் சைஸ் வந்து டிபெண்ட் பண்ணணும். இப்போ சாண்டி சாயிலாக இருந்துச்சுன்னா அது வந்து டிபெண்ட் ஆகும். ஸோ வந்து இட் வில் டிபெண்ட் அப்பான் சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த ஃபூட்டிங். ஸோ இதுவுமே வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து bearing capacity of the soil is independent of rate of loading. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து அது எப்படி சொல்கிறது, அதோட ஆப்போசிட் தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து தப்பு. கண்டிப்பாக லோடை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இன்னும் சில ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் bearing capacity of the soil வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பொசிஷன் ஆஃப் த கிரவுண்ட் வாட்டர் டேபிள். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது தான், வாட்டர் டேபிள் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா bearing capacity வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி டைப் ஆஃப் த சாயில் அதுவுமே பார்த்தோம். அப்புறம் வந்து ஃபிசிக்கல் அண்ட் என்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து காமா, C5 மூணுமே நம்ம முன்னாடி சொன்னது தான். சியும் டிபெண்ட் ஆகும், ஃபையும் டிபெண்ட் ஆகும், காமாவும் டிபெண்ட் ஆகும். அதுதான் அந்த கொஷனில் சொல்லியிருந்தேன். மூணுமே வந்து சேம் கரெக்டு தான். ஆனால் வந்து அந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து கொஷன் அண்ட் காமான்னு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் த ஃபவுண்டேஷன், நெக்ஸ்ட் ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன், நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கிரவுண்ட் சர்ஃபேஸ், அது வந்து ஹரிசாண்டலாக இருக்கா இல்லை இன்க்ளைண்டாக இருக்கா, அதே மாதிரி நேச்சர் ஆஃப் லோடிங் பொறுத்துமே அது மாறும். ஸோ எக்ஸென்ட்ரிக் ஆர் கான்சென்ட்ரிக்கை பொறுத்து.
அதே மாதிரி மோட் ஆஃப் ஃபெயிலியர், ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியர் நடக்குதா, லோக்கல் ஷியர் ஃபெயிலியர் நடக்குதா, பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர் நடக்குதா, அதை பொறுத்துமே வந்து பியரிங் கெப்பாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. The soil is independent of the bearing capacity of the soil is independent of rate of loading னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து wrong statement. Next 147 question. A 600 mm square bearing plate settles by 15 mm in plate load test on a cohesionless soil under an intensity of loading of 0.2 Newton per mm square. The settlement of a prototype shallow footing 1 meter square under the same intensity of the loading is. இங்கே வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயஷன்லெஸ் சாயிலா இல்லை கோயசிவ் சாயிலா, ஏன்னா ரெண்டுத்துக்குமே தனித்தனி ஃபார்முலா உண்டு. இப்போ இதில் வந்து பிளேட்டுக்கான டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி செட்டில்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ப்ரோட்டோடைப் ஃபூட்டிங்கான வந்து ஃபூட்டிங்கான வந்து சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட செட்டில்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், கோயஷன்லெஸ் சாயில்னால் அதோட ஃபார்முலா வந்து இதுதான், SF/SP equal to BF into BP plus 0.3 divided by BP into BF plus 0.3, இது ஃபுல்லாக வந்து ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதில் வந்து போடுற இந்த பிபி அண்ட் பிஎஃபோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே கொடுத்துருக்குற அதே மீட்டரில் போடணும். 1 மீட்டர் அண்ட் 0.6 மீட்டர், இந்த 600 mm வந்து 0.6ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே பிஎஃப் பிபி அதே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆனால் செட்டில்மெண்ட்டோட வேல்யூ எல்லாமே வந்து எம்எம்மில் தான் இருக்கணும். இந்த எம்எம் இந்த மீட்டர் இது ரெண்டும் கரெக்டாக போட்டால் தான் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எஸ்பியோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.31 mm அப்படின்னு கிடைக்குது. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி பிட்வீன் 15 mm to 25 mm. இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பிபி அண்ட் பிஎஃப் ரெண்டுமே வந்து மீட்டர்ஸில் தான் போடணும். எஸ்எஃப் அண்ட் எஸ்பி வந்து ரெண்டுமே வந்து எம்எம்மில் தான் போடணும். அதே மாதிரி இது கிளே சாயில் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கோயஷன்லெஸ் சாயில் கொடுக்காம வந்து கோயசிவ் சாயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா SF/SP which is equal to BF/BP இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோம். இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்த பிபி அண்ட் பிஎஃப் வந்து அதோட யூனிட்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, a 300 mm square bearing plate settles by 15 mm in a plate load test on a cohesive soil when the intensity of the loading is 0.2 Newton per mm square. Settlement of the prototype shallow footing 1 meter square under the same intensity of loading is. இங்கே கொடுத்துருக்க இந்த இன்டென்சிட்டி வேல்யூ அப்படிங்கிறது வந்து இங்கே எங்கேயுமே வந்து யூஸ் ஆகாது. இங்கே தான் இது வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இங்கே வந்து அங்கே பார்த்த நம்ம செகண்ட் ஃபார்முலா வந்து கோயசிவ் சாயிலுக்கு வச்சுருந்தோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறது. கோயசிவ் சாயிலுக்கான ஃபார்முலா என்னன்னு அங்கேயே பார்த்தோம், SF/SP which is equal to BF/BP. இங்கேயுமே வந்து பிபியும் பிஎஃப் ரெண்டுமே வந்து மீட்டர்ஸில் தான் போடணும். பிபிங்கிறது வந்து பிரெத் ஆஃப் த பிளேட், அதே மாதிரி பிஎஃப்ங்கிறது அந்த பிரெத் ஆஃப் த ஃபூட்டிங், SPSFங்கிறது வந்து செட்டில்மெண்ட் ஆஃப் பிளேட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபூட்டிங். ஃபூட்டிங் தான் இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ மற்ற எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணி எஸ்எஃபோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 50 mm அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி 50 mm. 149th question. The rise of water table in a cohesionless soil up to ground surface reduces the net ultimate bearing capacity by. இப்போ இங்கே வந்து கோஹெஷன்லெஸ் சாயில்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைஸ் ஆஃப் லெஸ் சாயிலுங்கிறதுனால C is equal to 0 அப்படின்னு வரும். அட் கிரவுண்ட் லெவல்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ சாண்டி சாயில் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் வில் டிபெண்ட் அப்பான் த சைஸ் ஆஃப் த ஃபூட்டிங். கிளே சாயில் தான் வந்து இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சைஸ் ஆஃப் த ஃபூட்டிங். அதே மாதிரி வாட்டர் டேபிள் ரைஸ் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமா சப்மர்ஜ் தான் வந்து சேஞ்ச் ஆகிடுது. இதனால் காமா சப்மர்ஜ்னா என்னது, இட் இஸ் half ஆஃப் காமா சேச்சுரேட்டட். இதனால் வந்து இந்த பியரிங் கெப்பாசிட்டி வந்து இட் ரெடியூசஸ் பை 50%. அதுதான் அங்கே கேட்டிருக்காங்க, பியரிங் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ பர்சன்டேஜாக டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் பி 50%. 150th question. The contact pressure beneath a rigid footing resting on a cohesive soil. இந்த கான்டாக்ட் ப்ரெஷர் கொஷின் எல்லாமே திருப்பி கேட்டுருக்க ஒரு கொஷின். இது ரொம்பவே ஈஸி தான். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிஜிட் ஃபூட்டிங்க்கும் கோஹெசிவ் சாயிலுக்கும், ரிஜிட் ஃபூட்டிங்கில் கோஹெசிவ் சாயில் இருந்துச்சுன்னா அதோட ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ரிஜிட் ஃபவுண்டேஷன் அண்ட் கோஹெசிவ் சாயில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எண்ட்ஸில் எப்படி இருக்குது, எண்ட்ஸில் வந்து மேக்ஸிமமாக இருக்குது, இதுவே வந்து சென்டரில் வந்து மினிமமாக இருக்குது.
இப்போ இங்கே பாருங்கள், எட்ஜஸில் வந்து மோர் ஆஸ் கம்பேர்ட் டு த மிடில். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ரைட் ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. இது இன்னும் சில சாயில்ஸுக்கு பார்த்துடலாம். இப்போ ரிஜிட் ஃபவுண்டேஷன்லேயே வந்து சாண்ட் இருக்குது அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஏதாச்சும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாண்ட் அண்ட் கிளே இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து திருப்பி கேட்டுட்ருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ரிஜிட் ஃபவுண்டேஷன் அப்படின்னா சாண்ட் இருக்கும்போது அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து இது வந்து ஸ்மைலி மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதே மாதிரி இங்கே கிளே இருக்கும்போது வந்து இது சோகமாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இது வந்து இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, இது வந்து இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹாப்பி, இந்த சேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து எண்ட்ஸில் வந்து மேக்ஸிமமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது வேறு மாதிரி இருக்கும், இந்த ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஃப்ளெக்சிபிள் ஃபவுண்டேஷனுக்குமே பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சாண்ட் அண்ட் கிளேக் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து இந்த ஹாப்பி அண்ட் சேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 151 question. According to IS specification, the minimum depth of the foundation in sand and clay should be respectively. இந்த மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து கோடல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு இது கிடைக்கல. இந்த டேட்டா எங்கேயாச்சும் இருக்குது, ஏதாவது டெக்ஸ்ட் புக்கில் இருக்குன்னா நீங்கள் வந்து அதை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டுக்கு வந்து 800 mm, கிளேக்கு வந்து 900 mm. இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 800 and 900 mm. இது வந்து நிறைய சோர்ஸஸில் நான் கேட்டும் பார்த்தேன், எனக்கு வந்து இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி 800 and 900 mm. Next question. The maximum differential settlement in an isolated footing on a clayey soil should be limited to. இப்போ இங்கே பாருங்கள், டிஃபரன்ஷியல் செட்டில்மெண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி ஐசோலேட்டட் ஃபூட்டிங்னு கொடுத்துட்டாங்க, கிளேயி சாயில்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு டேபிள் இருக்குது. இப்போது சாண்டி சாயில், கிளேயி சாயில், இது வந்து பெர்மிசிபிள் டோட்டல் செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, பெர்மிசிபிள் டிஃபரன்ஷியல் செட்டில்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து 3 கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து கிளே, இன்னொன்று வந்து ஐசோலேட்டட் ஃபூட்டிங், இன்னொன்று வந்து பெர்மிசிபிள் டிஃபரன்ஷியல் செட்டில்மெண்ட் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ கிளே, ஐசோலேட்டட் ஃபூட்டிங் அண்ட் பெர்மிசிபிள் செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 40 mm. இங்கே பாருங்கள். ஸோ ஆப்ஷன் பி 40 mm. ஆப்ஷன் பி 40 mm. இந்த மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து படித்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெர்மிசிபிள் செட்டில்மெண்ட் வந்து கிளேக்கு வந்து எப்பயுமே 40 mm தான். அது வந்து கிராஃப்ட் ஃபூட்டிங்காக இருந்தாலும் ஐசோலேட்டட் ஃபூட்டிங், அதாவது கம்பைன்டு ஃபூட்டிங்காக இருந்தாலும் ஐசோலேட்டட் ஃபூட்டிங்காக இருந்தாலும் ரெண்டுத்துக்குமே வந்து 40 mm தான். சாண்டுக்கு வந்து 25 mm தான். இந்த பெர்மிசிபிள் டோட்டல் செட்டில்மெண்ட்டுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து சாண்டாக இருக்குது அப்படின்னா வந்து 40 mm, இதுவே வந்து கிளேயாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 mm. எப்போ அப்படின்னா ஐசோலேட்டட் ஃபூட்டிங் கண்டிஷனில். இதுவே கம்பைன்டு ஃபூட்டிங்கில் இருக்குது அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் அதிகமாக வந்து செட்டில்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். 40 to 65 mm அண்ட் கிளேக்கு வந்து 65 to 100 mm. இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 153 question. The combined footing is generally used when. கம்பைன்டு ஃபூட்டிங் வந்து எப்போ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது கம்பைன்ட் ஃபூட்டிங் போகிறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த காலம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா காலம்ஸ் வந்து தே ஆர் ஃபார் அப்பார்ட்னு கொடுத்துருக்காங்க, தே ஸ்பேஸ்டு க்ளோஸ் டு ஈச் அதர்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து தே ஆர் ஃபார் அப்பார்ட்னு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு காலம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கம்பைன்ட் ஃபூட்டிங் போக மாட்டோம், ஐசோலேட்டட் ஃபூட்டிங் தான் வந்து போவோம். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. அதே மாதிரி இந்த காலம்ஸ் வந்து க்ளோஸ்லி ஸ்பேஸ்டாக இருந்தால் தான் நம்ம வந்து கம்பைன்ட் ஃபூட்டிங்க்கு வந்து போவோம். ஸோ அதனால் இந்த ஆப்ஷனாக இருக்கலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் காலம்ஸ் இஸ் மோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம். ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்பேஸ்டு ஃபார் அப்பார்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏ ஸ்டேட்மெண்ட் வந்து கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா த நம்பர் ஆஃப் காலம் இஸ் 2 அண்ட் தே ஆர் ஸ்பேஸ்டு க்ளோஸ் டு ஈச் அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த ஆப்ஷன் தான் வந்து கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி, number of columns is 2 and they are spaced close to each other. Option B. 154 question. The negative skin friction of a pile. நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த சாயில் லேயர் வந்து கீழே ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த கீழே பிடிச்சி இழுக்குது, லைக் வந்து இந்த பைலை வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வந்து ட்ராக் பண்ணுது அப்படின்னா அதுதான் வந்து நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த பாருங்கள், இட் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ்.
ஸோ இந்த இட் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். ஏலையும் சிலையும் வந்து ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போது கீழே அது ஆக்ட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், அந்த அந்த லோட் கேரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து ரெடியூஸ் தான் ஆகும். ஸோ அதனால் ஆப்ஷன் சி ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் அண்ட் ரெடியூசஸ் த லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பைல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து டவுன்வர்ட்ஸாக வந்து இழுக்குது. இதனால் வந்து லோட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து ஆப்வியஸ்லி கம்மி தான் ஆகும். ஸோ அதனால் ஆப்ஷன் சி ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் அண்ட் ரெடியூசஸ் த லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பைல். ஸோ ஆப்ஷன் சி. 155 question. A single acting steam hammer weighing 22.5 kilonewton and falling through a height of 1.2 meter drives a pile. If the final set is 12.5 mm, then according to engineering news formula அப்படின்னு கேட்குறாங்க. engineering news formula வந்து டைனமிக் ஃபார்முலா அந்த கேட்டகரியில் வந்து வந்துடும். engineering news formula அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா QA is equal to W into H divided by F into S plus C. இங்கே எஸ்ஸோட வேல்யூ தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைனல் செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 12.5 mmன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற எஸ்ஸோட வேல்யூ வந்து சென்டிமீட்டரில் தான் வந்து இருக்கணும். ஸோ அதனால் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சியோட வேல்யூ வந்து கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஸ்டீம் ஹேமர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டீம் ஹேமராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 0.25 சிங்கிள் ஆக்டிங் ஸ்டீம் ஹேமர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 0.225 சென்டிமீட்டர். இதுவே ட்ராப் ஹேமராக இருந்துச்சுன்னா 2.5 சென்டிமீட்டர். இது ரெண்டுமே வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொடுக்கலனா கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஃப்ங்கிறது வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, அது வந்து எப்பயுமே 6 தான். அதே மாதிரி டபிள்யூங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க 22.5 kilonewton அண்ட் ஹெச்சோட வேல்யூவுமே கொடுத்துருக்காங்க ஃபால்னு சொல்லிட்டு. ஸோ 1.2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 300 kilonewton வரும். இந்த QA அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலவபிள் லோடு. இங்கே கொடுத்துருக்கிற QA வேல்யூ வந்து அலவபிள் லோடு. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலவபிள் லோட் ஃபார் த பைல் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு 300 kilonewtonக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த QA அப்படிங்கிறது நமக்கு வந்து அலவபிள் லோடுன்னு தெரியும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ரைட் ஆன்சர். இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சியோட வேல்யூஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சி வந்து 0.25 சென்டிமீட்டர் எப்போ அப்படின்னா சிங்கிள் ஆக்டிங் ஹேமராக இருக்கும்போது. இதுவே ட்ராப் ஹேமராக இருக்கும்போது 2.5 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த எஃபோட வேல்யூ வந்து இட் இஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, அது வந்து 6. இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த அலவபிள் லோட். 156. Generally, the bearing capacity of the pile group is, இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பைல் குரூப்புக்கு நம்ம கேல்குலேட் பண்ணும்போது அது என்ன வேல்யூ இருக்கும்? It will be equal to the sum of bearing capacity of individual piles in case of frictional pile equal to the sum of bearing capacity of the individual pipes in case of the end bearing piles. It is less than the sum of bearing capacity of the individual piles in case of end bearing piles, greater than the sum of bearing capacities of individual piles in case of friction or end bearing piles. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது லெஸ்ஸாவோ இல்லை கிரேட்டராகவோ இருக்காது, ஈக்குவல் டுவாக தான் இருக்கும். ஈக்குவல் டு பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃப்ரிக்ஷனல் பைல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இப்போ பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்தாலே வந்து பியரிங் பைல்ஸோட பியரிங் கெப்பாசிட்டி தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். பியரிங் கெப்பாசிட்டினாலே அது வந்து பியரிங் பைல்ஸ் தான். இங்கே வந்து ஃப்ரிக்ஷனல் கெப்பாசிட்டி தான் வந்து வரும். எப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஃப்ரிக்ஷன் பைல்ஸுக்கு. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பியரிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போனா கண்டிப்பாக வந்து பியரிங் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் பியரிங் பைல் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி equal to the sum of bearing capacities of the individual piles in case of the bearing piles. இது லெஸ் தேனும் கிடையாது, கிரேட்டர் தேனும் கிடையாது. இங்கே வந்து பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃப்ரிக்ஷனல் பைல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரிக்ஷனல் பைல்ஸில் வந்து பியரிங் கெப்பாசிட்டி நம்ம வந்து கேல்குலேட் பண்ண மாட்டோம். ஸோ பியரிங் கெப்பாசிட்டி கேல்குலேட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பியரிங் பைல். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 7 question. The settlement of the group of friction piles as compared to that of the single pile. இப்போ குரூப் பைல்ஸ் வந்து அதிகமாக செட்டில் ஆகுமா இல்லைனா சிங்கிள் பைல் வந்து அதிகமாக செட்டில் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ குரூப் பைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக செட்டில் ஆகும் சிங்கிள் பைல்ஸை விட. ஏன்னா அங்கே நம்பர் ஆஃப் பைல்ஸுங்கிறது வந்து ஜாஸ்தி. ஒரு பைல் வந்து கொஞ்சம் செட்டில் ஆனால் கூட அந்த மொத்தமாக செட்டில்மெண்ட் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்கும். ஸோ வந்து இட் வில் பி மோர் தேன் சிங்கிள் பைல். ஆப்ஷன் சி, இட் வில் பி மோர் தேன் சிங்கிள் பைல்.
158. செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கின் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் வந்து எதனால் காஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் முன்னாடி. நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் வந்து எதனால் காஸ் ஆகுது அப்படின்னா சாயில்னால காஸ் ஆகுது. இந்த ஸ்கின் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதனால் வந்து காஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஸ்கின் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ்னாலே வந்து அந்த பைலோட சைட்ஸில் இருக்கிறது தான் வந்து ஸ்கின் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போத் negative skin friction and skin frictional resistance are caused by relative settlement of the soil. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கிடையாது. ஏன்னா நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் இஸ் டியூ டு சாயில் அண்ட் ஸ்கின் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டியூ டு பைல். இப்போ இங்கே அந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் இஸ் காஸ்ட் பை ரிலேட்டிவ் செட்டில்மெண்ட் ஆஃப் த சாயில். அதே மாதிரி ஸ்கின் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் காஸ்ட் பை ரிலேட்டிவ் செட்டில்மெண்ட் ஆஃப் பைல். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து பார்க்கலாம். இது வந்து டைனமிக் ஃபார்முலையை பற்றி அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைனமிக் ஃபார்முலா வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம், எப்போ யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இப்போ இங்கே பாருங்கள், டைனமிக் ஃபார்முலேனா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இன்ஜினியரிங் யூஸ் ஃபார்முலா பார்த்தோம்ல அதுதான். இப்போ இங்கே பாருங்கள், இன் கேஸ் ஆஃப் லூஸ் சாண்ட் அண்டர் த வாட்டர் டேபிள் தேர் இஸ் சான்ஸ் ஆஃப் லிக்விஃபேக்ஷன். ஓகே, லூஸ் சாண்டாக இருக்கும்போது அப்போ வந்து லிக்விஃபேக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிக்விஃபேக்ஷன் எதனால மெயினாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து 0 ஆகிடும். அதனால வந்து சாயில் வில் பிஹேவ் லைக் லிக்விட். இதுதான் வந்து இந்த லிக்விஃபேக்ஷனோட கான்செப்ட். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டைனமிக் ஃபார்முலா ஆர் வேல்யூ லெஸ் இன் சேச்சுரேட்டட் கிளே வேர் த ஃப்ரிக்ஷன் ஆர் adhesion E இஸ் affected. இது வந்து சேச்சுரேட்டட் கிளேயை வந்து வேல்யூ வந்து கம்மியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் நோ கோரிலேஷன் பிட்வீன் த சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் த பைல். சாயில் ப்ராப்பர்ட்டிஸை வந்து அதில் வந்து அவங்க ஆட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. there are number of coefficient which are complicated to find. the number of coefficient அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி யூஸ் பண்ண வந்து சியோட வேல்யூ, அந்த ஃபைனல் செட்டோட வேல்யூ, எஸ்ஸோட வேல்யூ, அதெல்லாம் தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி dynamic formulae may be applied for coarse grained soil where there is high dissipation of pore water pressure. ஓகே, இங்கே எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கோர்ஸ் கிரெயின்டு சாயிலுக்கு. எதனால் அப்படின்னா ஹை டிசிபேஷன் ஆஃப் போர் வாட்டர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், டைனமிக் ஃபார்முலா ஆர் மோஸ்ட் சூட்டபிளி ஃபார் ஃப்ரிக்ஷன் பைல்ஸ் ட்ரிவன் த்ரூ த கோயசிவ் சாயில். கோயசிவ் சாயிலில் வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம்னு அவங்க சொல்லலை. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து கோர்ஸ் கிரெயின் சாயிலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டைனமிக் ஃபார்முலா சூட்டபிள் ஃபார் ஃப்ரிக்ஷன் பைல்ஸ் ட்ரிவன் த்ரூ கோயஷன்லெஸ் சாயில். ஸோ ஆப்ஷன் சியில் பார்த்தீங்க அப்படின்னா கோயஷன்லெஸ் சாயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இருக்கலாம். டைனமிக் ஃபார்முலா do not take into account of the reduced bearing capacity of the pile in a group. ஓகே, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்டு. அதே மாதிரி ஆப்ஷன் சியுமே வந்து இட் இஸ் கரெக்ட். எதனால்னா இட் இஸ் சூட்டபிள் ஃபார் பைல்ஸ் ட்ரிவன் த்ரூ கோயஷன்லெஸ் சாயில். ஆனால் வந்து இட் இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் கோயசிவ் சாயில். இங்கே வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. எதனால் அப்படின்னா டைனமிக் ஃபார்முலா இஸ் யூஸ்ட் ஃபார் கோயசிவ் சாயில். அதே மாதிரி இட் டஸ் நாட் டேக் இன்டு அக்கௌண்ட் ஃபார் த பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பைல். பியரிங் கெப்பாசிட்டி பற்றிலாம் அது எதுவுமே எடுக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி. The mechanical stabilization of the soil is done with the help of. இங்கே பேர்லேயே கொடுத்துட்டாங்க மெக்கானிக்கல் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிமெண்ட், லைம், பிட்டுமின் எதுவாக எடுத்தாலுமே அது வந்து கெமிக்கல்ஸில் வந்துடும். இப்போ மெக்கானிக்கல் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறதுனால வந்து ஆப்ஷன் டி ப்ராப்பர் கிரேடிங் தான் வந்து வரும். ஸோ ஆப்ஷன் டி ப்ராப்பர் கிரேடிங். வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாச்சும் கொஸ்டினுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பரையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.